என்னுடைய வாழ்வில் மறக்க முடியாத நாள். 1 கோடி வாலிபர்களின் வசந்த மாளிகை தமிழக வெற்றிக் கழகம். தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் விளந்து நிற்கிறது. இந்த இயக்கத்தை முளையிலேயே கிள்ளிவிட முடியும் என்று பல பேர் நம்பினார்கள். இந்த இயக்கத்தை கருவிலே சிதைத்து விடலாம் என்று பல பேர் கனவு கண்டார்கள். இந்த இயக்கத்தினுடைய தலைவன் தளபதி விஜய் அவர்களை கிள்ளுக்கீரை என்று கருதினார்கள். ஆனால் இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் டெல்லி எஜமானர்களையும் சென்ட் ஜார்ஜ் கோட்டை எஜமானர்களையும் கேள்வி கேட்கிற ஒரே தலைவன் இந்திய அரசியலில் எங்கள் தலைவர் விஜய் என்பதை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் வெற்றிடம் விழுந்திருக்கிறது. இந்த வெற்றிடத்தை இட்டு நிரப்பக்கூடிய தலைவனாக இன்றைக்கு விண்ணுக்கும் மண்ணுக்கும் எழுந்து நின்று அவதாரம் எடுத்திருக்கிறார் எங்கள் தலைவர். விஸ்வரூபத்திற்கு முன்னால் பல கட்சிகள் வருகிற தேர்தல் முடிவில் காணாமல் போகும், கல்லறைக்கு போகும். இன்றைக்கு எங்கள் தலைவருடைய படம், அவர் கடைசியாக நடித்த 69வது படம் ஜனநாயகன். என்னுடைய தம்பிமார்களும் தாய்மார்களும் நீங்கள் வருத்தத்தில் இருக்கிறீர்கள் என்பதை எனக்கு தெரியும். ஆனால் வருத்தப்பட வேண்டாம். தள்ளித்தான் வைக்க முடியுமே தவிர ஜனநாயகனை தவிர்க்க முடியாது என்பதை நாங்கள் அறிவித்து காட்டுகிறோம். நான் 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுத்துட்டேன். அப்ப 4 வருஷம் ஏன் கொடுக்கல? 10 லட்சம் லேப்டாப் கொடுத்த முதலமைச்சருக்கு சொல்லுகிறேன், 4 வருடமாக நீங்கள் கொடுக்கவில்லை. 10 லட்சம் லேப்டாப் வாங்கி கொடுத்திருந்தீர்கள், 40 லட்சம் பேருக்கு கொடுக்கவில்லை. அவர்கள் உங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறார். இந்த லேப்டாப் கொடுத்தா ஜெயிச்சிடலாமா? லேப்டாப் வாங்குற மாணவர்கள் பூரா அந்த லேப்டாப் வாங்கணும்னு அதுல விஜய் படத்தை வச்சு உரிமைக்கு 1000 ரூபாயை விஜய் முதலமைச்சர் தரமாட்டாருன்னு குரலிகள் அப்படி எல்லாம் கிடையாது. ஒரு அரசு நடைமுறைப்படுத்துகிற திட்டம் நல்ல திட்டமாக இருந்தால் அடுத்து வருகிற அரசு அதை மாற்றுவதற்கு வழி இல்லை. நான் 41 பேர் இறந்த உடனே தலைவர் கரூர்ல இருந்து போய் திருச்சி போய் விமானத்தில் போயிட்டாருன்னு சொன்னீங்களே, போனதுதான் அவருடைய புத்திசாலித்தனம். அவர் தீர்க்க தரிசனமான தலைவன். அவர் அங்கேயே இருந்திருந்தா என்ன ஒரு ஸ்டார். அவரை பார்ப்பதற்கு பல லட்சம் பேர் கூடுவார்கள். அசம்பாவிதம் நடந்து விட்டது என்று கவலையோடு பல பேர் லட்சக்கணக்கில் திரளுவார்கள். காவல்துறை இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. 41 பேர் இறந்தா தலைவர் அங்கேயே நின்றிருந்தால் 82 இருக்கும். அதனாலதான் நிலைமை மோசமாகி விடக்கூடாதுன்னு எங்கள் தலைவர் போயிட்டாரு. இன்னைக்கு என்ன ஆச்சு? அந்த 41 குடும்பத்தை எங்கள் தலைவர் தத்தெடுத்துட்டாரு.